ஹலோ வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சரி ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி தான் பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் த்ரீ. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம கடைசியாக எங்கே விட்டோம்? ஸோ ஒரு வழியாக வந்துட்டோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டுன்றதுக்கு பேரை மாற்றுற மாதிரிலாம் வரும். ஐயோ நீங்கள் தெரியலையே கண்ணு. சுவிட்ச் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். எல்லா பொருளும் போன வாட்டி பார்த்த மாதிரியே ஸ்டாக் இருக்குது. ரொம்ப கிட்ட தள்ளிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் இப்படி நோக்கி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓ, எப்பயும் வர மாதிரி 9 மணிக்கு ஒரு கஸ்டமர் வருவார். இந்த பக்கம் யாரும் இல்லை, யாரும் வர மாட்டாங்க. லாஸ்ட் கஸ்டமர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடைசியாக பில் போட்டுடலாம். பில் போட்டு நம்ம லாஸ்ட் டைம் ஆட் பண்ணி விட்டு போயிருந்தோம் மார்க்கெட்டில் என்னென்ன வாங்கணுன்னு. ஓகே, எல்லாம் இருக்குது. வாங்க முடியாது, கன்ஃபார்ம் தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ நம்ம எல்லாம் வந்துட்டு, இப்போ நம்மக்கிட்ட டாலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்க முடியுதான்னு போய் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா 200க்கு ஒரு லைசன்ஸ் வருது. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீசர் தேவை. ஸோ நம்ம ஃப்ரீசர் வாங்கி போட்டுட்டு தான் எல்லா வேலையும் பண்ண முடியும். ஸோ மீதி 2 பொருளை இந்த இடத்துல கீழே கூட வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி டேவை முடிப்போம். ஸோ இன்றைக்கி டே படி, ஐயோ கீழே ஏதோ ஒரு மீதி இருக்கே, அதனால் எதுவும் தெரிய மாட்டேங்குது. சரி, ஸோ கொஞ்சோண்டு பச்சை கலரில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட் ஷோஸ் தட் இட் வாஸ் அ ப்ராஃபிட். அது லாஸ்ட் டே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட 3rd டே, அதாவது 3rd எபிசோடுக்கான பர்ஃபெக்ட் டே. ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு கடையை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ டைட்டாகவே இருக்குது டெலிவரி. ஓகே, இப்போ நம்ம ஷூஸு எங்கே இருக்குது? ஃபுல்லாகவே இருக்கா? ஓகே, அப்போ நம்ம எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் கீழே இந்த வே நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இருக்காது. முதல் பாக்ஸை முடித்து விட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி. செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து பஞ்சாட்டி பாஸ்தா இருக்குது. ஓகே, ஸோ கைஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் போடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் வந்து டே 20 வரைக்கும் தான் விளையாட போகிறோம். அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் டாலர்ஸ் வரதோ அது வரைக்கும் தான். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிவிடுவேன், நெக்ஸ்ட்டு கேம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்போதைக்கு என் ஐடியா படி நான் இந்த கேமில் 20 டே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கேம் விளையாடலான்னா, இந்த கேம் விளையாட போகிறேன். என்னென்னா, கார் ஃபார் சேல் சிமுலேட்டர்னு ஒன்று இருக்குது. அது சில கேம்ஸ் வந்து இருக்குது இப்போதைக்கு நல்லாவே. ஆக்சுவலாக இது வந்து நல்லா இருந்துச்சு கேம் விளையாட, அதனால நான் அதை சூஸ் பண்ணி விளையாடிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த கேமும் குவாலிட்டியோடு நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னா நான் அந்த கேமை உங்களுக்காக கேம் ப்ளே போடுறேன். அப்புறம் கன்ஃபார்மாக நாங்கள் இங்கே பக்கத்தில் ப்ளே ஏரியா இருக்குது, அதாவது கேமிங் ஏரியா இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே கன்ஃபார்மாக போய் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வந்து PS5 PS4 கேமிங் வீடியோஸ் அந்த மாதிரி கூட போடுவோம். ஸோ ஓகே, நமக்கு வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு பாக்ஸ் எல்லாம் வெளில வந்து தான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கஸ்டமர் வந்துருக்காங்க. கேஷ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம அடுத்த கஸ்டமர் 2 பாஸ்தா 2 ஃப்ளவர் $13.8. அடுத்த 2 பாஸ்தா $6.4. 2 பாஸ்தா 2 சூசு. இது கரெக்டாக தரும். 16.2. கஸ்டமர் வாங்க. ப்ரெட்டு 2 $8. நெக்ஸ்ட்டு 21.8. அடுத்த ஹையஸ்ட் 21 வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னே சொல்ல முடியாது. 15.8.
பாருங்கள் நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் $2 சரி $200 சம்பாதிச்சிட்டோம். $2 பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம $200 கிட்ட வந்துட்டோம். இல்லை $200 வந்துருச்சு. எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். $4.2 நம்ம $5 கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுனால கேமு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அடுத்த கஸ்டமர் வந்திருக்காங்க. $16 வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஏதாவது குறையுதா? எக்ஸ்ட்ரா வச்சது ஆனால் முடியலாம். ஓகே, அதுக்கு எல்லா பொருளும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கிடலாம். மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கு முன்னாடி ரெஃப்ரிஜரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜ் வாங்கணும். எங்கள் ஃப்ரிட்ஜ் டபுள் ஃப்ரிட்ஜ் $300. வாட்? சரி, நம்ம ரெடியாக வைப்போம். வாங்கி கஸ்டமர்கிட்ட போயிட்டு 2 கேன் பில் போட்டு $8. அதனால் அவங்களாம் ஒன்றே வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களாம் 2 வாங்குறாங்க. பர்ஃபெக்ட் சேஞ்ச் கொடுத்துருவாங்க. தேங்க்யூ மேடம். வாங்க மேடம், நம்ம கடையில் எல்லாமே இருக்கும். ஸோ ஓகே, ஷூஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க 2. நிறைய வாங்குவாங்க பாருங்கள். நிறைய பேர் நம்ம கடைக்கு வந்து நிறைய வாங்குவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வாங்குவாங்களான்னு டவுட்டு தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், அதுக்குள்ளே மணி 4 ஆயிடுச்சு. கேம் படி ஏம்மா ஒரு பாஸ்தா வருவேன். ஒரு 40-50 பொருள் வாங்கினா பரவாயில்ல. கடையே வாங்குறதுனா கூட வாங்கி அதை விட்டுட்டு ஆமாம், நீங்களும் அதே மாதிரி பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த கஸ்டமர் வந்து $13 ஷார்ப் வாங்கியிருக்காரு. ஓகே, நம்ம 5 மணி ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நான் இந்த சேனலில் ஃபுல்லாக கேமிங் வீடியோஸ் தான் போட போகிறேன். ஏன்னா நம்ம சேனல் ஒன்லி ஃபார் கேமிங் வீடியோஸ். இங்கே என்னமோ இருக்குது. நானும் அதாவது கிரெடிட் கார்டு போகலன்னு நினச்சேன். எனக்கு ஃபோன் லைட்டாக லேக் ஆகுது. ஏன்னா இப்போ நான் நெட்ஒர்க் ஆன் பண்ணால் ஃபுல்லாக ஆடாக வந்து கொட்டுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வைஃபையும் மொபைல் டேட்டாவும் ஆஃப் பண்ணிட்டு தான் விளையாடிட்டுருக்கேன். அதனால தான் நான் வந்து வைஃபை இல்லாமல் ஆடிட்டுருக்க காரணத்தினால தான் நான் ஓகே, நெக்ஸ்ட் கஸ்டமர் யாரும் வரல ஒன்றும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த கஸ்டமருக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்த கஸ்டமர் ஆளையே காணுமே. 2 பேர் அதான் மூடிட்டு வராங்க. வேறு யாராவது இந்த கஸ்டமர் உள்ள வரல. அடுத்த செக்கெட் வந்துட்டாங்க. பாடத்தால் ஒரு பரவாயில்ல. ஓகே, டீசெண்டாக 2 பொருளாச்சும் வாங்க. சார் 4 பொருள் வரேன் சார். யூ ஆர் த ட்ரூ மென் இன் பிளாக் சார். சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் மென் இன் பிளாக் படம் பார்த்துருக்கீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு கஸ்டமர் வராங்கோ. அதே மாதிரி இந்த பக்கம் வரல கஸ்டமர் இப்போதைக்கு. ஓகே, செக் அவுட் பண்ணிட்டாங்க. நான் வந்து செக் அவுட் பண்ணுறேன். ஓகே, யூ காட் த கிரெடிட் கார்டு 12.3. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த ஆளுக்கும் போடலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்மளுக்கு தேவையான அந்த அமௌண்ட் வந்தாச்சு. இந்த இது வாங்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜ் வாங்கிறதுக்கு. இல்லை, இன்னும் வரல. இன்னும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் $10 மேலே வேணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பில்லிங். 29.9. ஓகே கைஸ், இப்போ நம்ம கன்ஃபார்ம் வாங்கிடலாம் ஃப்ரீசரை. சரி, அது பாருங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம். அடுத்த வீடியோவில் லைசன்ஸ் வாங்குகிறோம். சும்மா பயங்கரமாக கலக்க விடுறோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஓகே, இதோட கஸ்டமர் வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. வராது. சூப்பர். இவங்களும் வராங்கன்னு தோணுது. வேறு
இந்த பக்கம் ஒரு ஆள் நடந்து போகணுமே இந்த இடத்துக்கு. ஓகே ஒரு வந்துட்டார் வீட்டுக்கு. ஓகே கேஷ் போய்ட்டு பர்ஃபெக்ட். தேங்க்யூ சார். அவர் வரல. ஸோ ஓகே யாராவது வராங்களான்னு பார்ப்போம். ஓகே ஸோ இப்போதைக்கு நம்மளோட முதல் எய்மான ஃப்ரிட்ஜை வாங்குறத நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம டபுள் ஃப்ரிட்ஜை வாங்குகிறோம். சிங்கிள் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு பதிலாக டபுள் ஃப்ரிட்ஜை வாங்கிடுவோம். டபுள் ஃப்ரிட்ஜ் ஆக்சுவலாக 400 விற்கணும். 400 கம்மியாக விற்கிறாங்க. குட் பாய்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி மாட்டுறோம், லைசன்ஸை வாங்குகிறோம், கடையை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறோம். சும்மா கதரை ஓடுறோம். Until then, signing off from Sai Dandant. Bye bye.